சூப்பரா இருக்குல்ல? என்னண்ணே காலையில விசில் சத்தம் காதெல்லாம் கிழிக்குது, முகத்துல டன் கணக்கா உற்சாகம் துள்ளுதே. என்ன விஷயம்? டேய், கேள்வி கேட்டா பதில் சொல்றா, எதுக்கு சிரிக்கிற? அதானே. டேய், அவன் சிரிக்கலடா, வெக்கப்படுறான். அவன் கண்ணப்பார், காதல் அப்படியே பொங்கி வழிதே. கண்ணுலையா பொங்குது? போடா. அட ஆமாப்பா, ஒரு ஆம்பளையோட வெக்கத்தை நான் இப்பதான் முறையா பாக்குறேன். சும்மா இருங்க சித்தப்பா. டேய் டேய், சரி சரி, சிரிச்சு மழுப்பாத. உன் வெக்கத்துக்கான காரணத்தை சொல்லு. அது நேத்து நைட்டு கண்மணி ரூம்ல வந்து தூங்கிட்டாமா. ஐயோ, எனக்கு வெக்கமா இருக்கு. வாட் யூ மீன்? யூ மீன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் 2 பேரும் ஒரே ரூம்ல? ஐயோ, அதுவும் ஒரே கட்டில்ல. எஸ், ஆமா. அதான் அதான். அதுவும் டெய்லி என் ரூமுக்கே வந்து தூங்குறேன்னு சொல்லிட்டாடா. ஐயோ, அட்ரா சக்க. அப்ப டெய்லிக்கும் உன் ரூம்ல அஜால் குஜால் தான். போங்க மாமா, அப்படிலாம் பேசக்கூடாது. அட, மாமாக்கு வெக்கத்தை பாருங்களேன். மாமா கொஞ்சம் அப்படியே இருங்க, போட்டோ எடுத்துக்கிறேன். ஐயோ, எனக்கு வெக்கமா இருக்கு, வேணாம். மாமா கொஞ்சம் ஃபேஸ காட்டுங்க. டேய் டேய், அண்ணா முதல்ல கைய கொடுங்க, கைய கொடு. ரோசக்கார அண்ணியோட மனசை நீ இவ்வளவு சீக்கிரம் மாத்துவோம் நாங்க கனவுல கூட நினைச்சு பார்க்கல. ஆமாடா அன்பு. சூப்பர்ரா, உன்னை நினைச்சா எனக்கே பெருமையா இருக்குடா. கை கொடு, கை கொடு, கொடு. அசத்திட்டடா அக்கா பையா, கைய கொடு. சூப்பர் செல்லம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஆமா, பெருசா போர்ல போய் ஜெயிச்சுட்டு வந்துட்டாரு இவர. நம்மள கடுப்பேத்துறதுக்காகவே எப்படி ரியாக்ஷன் கொடுக்கறாங்கன்னு பாத்தீங்களா நீ? நீ இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகாத வெண்ணிலா. அந்த கிழவிங்க இவளை என் அம்மா ரூம்ல படுக்க விடாம ஏதாவது டார்ச்சர் பண்ணிருக்கோம். வேற வழி இல்லாம தான் அவன் ரூம்க்கு போய் படுத்திருப்பா. மத்தபடி 2 பேரும் ஒன்னா கட்டிலெல்லாம் படுத்திருக்க மாட்டாங்க வெண்ணிலா. அது சும்மா உன்னை வெறுப்பேத்துறதுக்காக அன்பு புழுகுறாரு. நீ கவலைப்படாத. இல்ல, எனக்கு என்ன பயம்னா, என்ன வெண்ணிலா சொல்ல? ஒருவேளை நிஜமாவே அவ மனசு மாறிடுச்சோ? சான்ஸே இல்ல. அந்த கிழவிங்க தான் ஏதாவது சதி பண்ணி அவளை ரூம்குள்ள தள்ளிருக்கோங்க. நீ டென்ஷன் ஆகாம இரு. அத விடுங்க, டெய்லி அவ ரூம்லயே வந்து படுத்துக்கிறத அவ சொன்னதா சொல்றாரு. அதெல்லாம் சும்மா உன்னை இப்படி கடுப்பேத்துறதுக்கு. நீ வேணா பாரு, இன்னைக்கு அப்படி அவ போக மாட்டா. போயிட்டான்னா? அட, அவ போறாளா இல்லையான்னு தெரியறதுக்கு முன்னாடி நீ ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுற? விடு. பாரு வரதா. ஆமா ஆமா, கண்டிப்பா அவன் ட்ரீட் வைக்கிறோம் இன்னைக்கு. என்னாச்சு? ஒன்னும் இல்லையே. இல்லையே, ரொம்ப டென்ஷனா இருக்கிற மாதிரி தெரியுது. யார் சொன்னா? நாங்க நார்மலா தான் இருக்கோம். எங்களை பார்த்தா அப்படியே தெரியுது. நான் உங்களை கேட்கல. என்ன அன்பு, என்ன டீஸ் பண்றீங்களா? சும்மா ஒரு நைட் அவ உங்க ரூம்ல வந்து தூங்கிட்டா அப்படியே நான் பயந்துருவேனா? உங்களை அவ விட்டுட்டு போற முன்னாடி வரைக்கும் 2 பேரும் ஒரே ரூம்ல தான் தூங்கிட்டு இருந்தீங்க. அப்பவே உங்களுக்குள்ள எதுவுமே நடக்கலையே. எப்படி நடக்கும்? உங்களுக்கு தான் அவளை பிடிக்கவே இல்லையே. இப்ப நீங்க என்னதான் அவளை லவ் பண்றதா கதை விட்டாலும் அத அவ நம்பவே மாட்டா. என்னைக்குமே உங்களை அவ ஏத்துக்கவும் மாட்டா. இப்ப உங்களுக்கு கிடைக்கிற இந்த அல்ப சந்தோஷம்லாம் அந்த கிழவிங்களோட டார்ச்சர் தாங்காம வேற வழி இல்லாம அவ பண்ற டிராமா. நீங்க இத கூட புரிஞ்சுக்காம இப்படி சந்தோஷப்படுறதுதான் காமெடியா இருக்கு.
நீ சிரிக்கிறதுல இருந்தே நல்லா தெரியுது உன் தோல்வியை என்னைக்குமே உன்னால ஒத்துக்க முடியாதுன்னு. நீ சிரிச்சுக்க, நல்லா சிரிச்சுக்க. அத பத்தி எனக்கு கவலையே இல்லை. பாட்டிங்க டார்ச்சர் பண்ணியோ இல்ல வேற மாதிரியோ எனக்கு என் கண்மணி என் ரூம்குள்ள வந்துட்டா, அது போதும். இது என்னோட முதல் வெற்றி. இனிமே டெய்லி நான் அவ கூட தான் இருக்க போறேன். நீ போக போக பாரு, சீக்கிரமாவே என் கண்மணி என்ன புரிஞ்சுக்கிட்டு என் கூட சேரதான் போறா. அத பொறுக்க முடியாம நீ இந்த வீட்டை விட்டு ஓடதான் போற. This isn't a warning. It's your end. இப்ப எதுக்கு மூஞ்ச தொங்க போட்டுக்கிட்டு இருக்க? நைட்டு நாம கண்மணிக்கு கொடுத்த தொல்லைய நினைச்சேன். மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அடிபோடி பைத்தியக்காரி, எதுக்கு தொல்லைய கொடுத்தோம்? அவளை இங்க இருந்து விரட்டி விடுறதுக்கா? இல்ல இல்ல, என் பேரனோட சேர்த்து வைக்கிறதுக்கு தானே. அதுக்கு தானே அவளை ரூம்ல உள்ள தள்ளி அதவ தாப்பா போட்டுட்டு பூட்டிட்டுல வந்துட்டேன். இதுக்கு மேல என்ன பண்ணணும் உனக்கு? நீ பண்ணிட்ட. ஆனா அவங்க 2 பேரும் சமாதானம் ஆனாங்களா இல்லையான்னு தெரியலையே. என்னது, என்ன நடந்துச்சா? அக்கா, பஞ்ச நெருப்பம் பத்திக்கிச்சு, இரும்பு காந்தகமும் ஒட்டிக்கிச்சு, மண்ணும் மழையும் கலந்துருச்சு. ஏய், என்னடா சொல்ற? அத நான் சொல்லக்கா, உன் புள்ளதான் சொன்னான். கண்மணி தினமும் அன்பு ரூம்ல தூங்கத்துக்கு சம்மதிச்சுட்டாக்கா. நிஜமாவாடா? கதவை சாத்தலையாடா? அதெல்லாம் பக்காவா சாத்தியாச்சு. ஆயா, ஐயோ, உட்காரு. பிக் மம்மி, சரியாயிடுச்சா உங்களுக்கு? இவங்களுக்கு தெரிஞ்சா பிரச்சனை இல்ல பாட்டி. இவங்க கிட்ட எதுக்கு மறைக்கணும்? கார்த்தி என் புள்ள தானே. பெரியம்மா, ஆண்டி, என்ன நடக்குது? டேய் வரதா, போய் கதவை சாத்திட்டு வாயேண்டா. சரி பாட்டி. எக்ஸ்கியூஸ் மீ பிரதர், ப்ளீஸ் மூவ். ஓகே, சாரி. ஐயோ, என்ன பெரியம்மா, எப்ப சரியாச்சு? எப்பத்துல இருந்து நீங்க நடக்க ஆரம்பிச்சீங்க? எப்பத்துல இருந்து பேச ஆரம்பிச்சீங்க? எப்ப நாங்க இந்த வீட்டுக்கு வந்தோமோ அதுக்கு முந்தா நாள் நைட்ல இருந்து